மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 31 அன்றியும் இருக்கும். அந்த 31லிருந்து 46 ஏறக்குறைய 16 வசனத்தை வாசித்து அப்புறம் உட்காந்து நீங்கள் 1 மணி நேரம் வசனத்தை தான் நீங்கள் 1/4 மணி நேரம் செய்தியை தான் கேட்க போகிறீங்க. 31 அன்றியும் இருக்கும். எல்லாரும் படிக்கிற சத்தம், நான் ஒருத்தர் படிக்கணும்னா இப்போ 50-60 பேர் இருக்கீங்க, என் சத்தத்தை விட உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கணும். வாலிபர்கள் சத்தம் இன்னும் அதிகமாக இருக்கணும். ரைட்டுங்களா? தம்பி நீயும் படிப்பா, அப்புறம் போடலாம்ப்பா. எடுத்துக்காங்க, நீங்கள் படிங்க, நீங்களும் படிங்க. போடுற நேரத்தில் செய்தி நேரத்தில் அப்புறம் போடலாம், இதுலேயும் போடுறது நல்லது தான். இப்போ நீங்கள் எடுத்துங்க மத்தேயு, அப்புறம் செய்தி நேரத்தில் வசனத்தை போடலாம். மத்தேயு 25:31 அன்றியும் இருக்கும். மத்தேயு 25:31 படிக்கலாமா? ரெடியா? அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தவனராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ள ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்தமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியவராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவன் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். இன்னும் சத்தமா 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த நல்ல ஓமைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, திருக்கரத்தா
தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. அப்படியே கண்களை மூடி அந்த 8 ஓமை பிரகாரம் ஜெபம் பண்ணிட்டு 9 ஓமை 10வது ஓமைக்கு நேராக கடன் செலுத்தலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, அருமையான பால்ராஜ் அவர்கள் மூலம் 4 விதமான நிலத்தை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போன ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு பேசினி, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நாங்கள் எல்லாரும் உணர்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. 2வது நாள் அருள் அவர்கள் மூலம் ஆண்டவரே கனி கொடுக்க வேண்டும் என்று எங்களோடு பேசினி. இது ஒரு நாள் அனுபவம் அல்ல ஆண்டவரே. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், இன்னும் நீதி கனி ஆண்டவரே, உதடுகளின் கனி, சோத்திர கனி, சோத்திர பலி ஆண்டவர், இப்படிப்பட்ட கனிகளை நாங்கள் கொடுக்க, நற்கிரிகளாகிய கனிகளை கொடுக்க, மனந்திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். 3வது நாள் பாஸ்டர் அம்மா மூலம் ஆண்டவரே 100 ஆடுகளில் 1 ஆடு காணாமல் போனது, 10 வெள்ளி காசில் 1 வெள்ளி காசு காணாமல் போனது, 2 குமாரில் 1 குமாரன் காணாமல் போனான். காணாமல் போனவைகளை தேட வேண்டும் என்று ஆத்தும பாரத்தை குறித்து எங்களோடு பேசினீர். அந்த 3வது ஓமையின் மூலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் காணாமல் போனவர்களை, இன்னும் இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளை தேட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 4வது நாள் கிறிஸ்தாஸ் அவர்கள் மூலம் ஆண்டவரே நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் பரிசையினை போல என்ன நாங்கள் தசமுகம் கொடுத்தாலும், என்ன ஜெபம் பண்ணாலும், எத்தனை முறை வேதம் வாசித்தாலும் ஆண்டவரே அதை பெருமையாய் நாங்கள் சொல்லக்கூடாதப்பா. சாட்சிக்காக சில காரியங்களை சொன்னாலும் ஆண்டவரே அதுலேயும் பெருமை வராமல் தாழ்மையோடு சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆயக்காரனை போல தாழ்த்த இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே என்ன பணம் இருந்தாலும், அழகு இருந்தாலும், எதை குறித்தும் பெருமை பாராட்டாதபடி உம்மை குறித்தே ஆண்டவரை பெருமை பாராட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த உண்மையின் மூலம் கற்றுக் கொடுத்த நல் பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த நாள் வேதமுத்து அவர்கள் மூலம் ஆண்டவரே அந்த விதவை ஆண்டவரே தனக்குள்ள பிரச்சனை, அந்த அநீதியுள்ள மனுஷனை மதியாத ஆண்டவரே, கர்த்தரை மதியாத, தேவனையும் மதியாத அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது நீதியுள்ள நியாயாதிபதி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகி விஷயத்தில், தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரம் நியாயம் செய்வீர் என்று எங்களோடு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே நல்ல பாடத்தை அந்த ஊமையின் மூலம் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அருமையான உடன் ஊழியர் ஜெபத்துறை அவர்கள் மூலம் ஆண்டவரை மன்னிக்க வேண்டும் என்ற ஆண்டவரே எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மன்னிப்பது மாத்திரமல்ல, மறக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கிறோம், சில நேரம் எங்களுக்கு அது ஞாபகம் வருகிறது. ஞாபகம் வரும்போதே சிந்தையில் டெலிட் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா பேசின, துரோகம் பண்ணின, பேசின ஆண்டவரே சில வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்கள் மனதார மன்னிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்களும் சில நேரம் ஆண்டவரே பேசின வார்த்தைகளை ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமா மற்றவர்களுக்கு விரோதமா பேசின வார்த்தைகளை தயவாக மன்னிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த பாடத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உபவாச ஜெபத்தில் புத்தியுள்ள 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி எப்பொழுது நாங்கள் வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. போன ஞாயிற்றுக்கிழமை 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து எல்லாருக்கும் தாளந்தை கொடுக்கிறீ, தாளந்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நீ கணக்கு கேட்கிற தேவன், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நேற்று ஆண்டவரே போன ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு பேசின 8வது ஓமைக்காக நன்றி. அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவரே புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி, புத்தியுள்ளவன் ஆண்டவரே கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி ஆண்டவரே அஸ்திபாரம் போட்டு கட்டின நல்ல வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறான், புத்தி இல்லாத மனுஷன் மணலிலே கட்டின வீடுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று
அந்த ஓமையின் மூலம் எங்களோடு பேசின 9 ஓமைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது 10வது ஓமையில ஆண்டவர் இந்த செம்மறியாடு வெள்ளாடு ஆண்டவரே இந்த தலைப்பில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இங்க வந்திருக்கிற வாலிபர்கள் பெரியோர்கள் அடியேன் ஆண்டவரே இது அடிக்கடி தெரிந்திருந்தாலும் படித்திருந்தாலும் யார் இது தெரிந்த ஓமை என்று அலட்சியம் பண்ணாதபடி கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள, வசனமாக ஏற்றுக்கொள்ள, தெய்வ பயத்தோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். வசனம் பேசும்போதே ஆவியானவர் எல்லாரும் மேலும் இறங்குவீராக. லீதியால் இருதயத்தை திறந்தது போல வசனம் பிரசங்கிக்கும் போது ஒவ்வொரு இருதயத்தை திறப்பீராக. எம்மாருடைய சேசுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல ஒவ்வொரு இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களோடு பேசுங்க மீதி உள்ள நேரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே உட்காருவோம். இப்ப மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு காரியமாய் தியானிக்கலாம். முதலாவது இப்ப நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, அதுல 33வது வசனத்தை ஒருத்தர் மட்டும் வாசிங்க. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல 3 உவமை இருக்கிறது. புத்தியுள்ள 5 கன்னிகள், புத்தி இல்லாதுள்ள 5 பேர், அடுத்து 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து, இதெல்லாம் தியானிச்சிட்டோம். இதே அதிகாரத்தில் 3வது உவமையாக இன்றைக்கு 10வது நம்ம செய்தியில் 10வது உவமையாக இதை நாம் தியானிக்கிறோம். முதலாவது செம்மறி ஆடு வெள்ளாடை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். செம்மறி ஆடு கூட்டத்தை விரும்பும், எப்பொழுதும் கூட்டமாக தான் இருக்கும். இந்த வெள்ளாடு இருக்க வெள்ளாடு இது கூட்டத்தை என்ன செய்யாது, விரும்பாது, தனித்து தான் செல்லும். செம்மறி ஆடு ஐக்கியத்தை விரும்பும். நீ நல்லா கவனிச்சிங்கன்னா செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக மேய்க்கிறதால நீங்கள் பார்ப்பீங்க. அது ஐக்கியத்தை விரும்பும், கூட்டமாக இருக்கத்தான் விரும்பும், தனிச்சு போகவே போகாது. ஆனால் இந்த வெள்ளாடு இருக்க வெள்ளாடு அது என்ன செய்யுமா, எப்பொழுதும் தனிமையைத்தான் விரும்பும். அப்போ சபையில் யாரும் வெள்ளாடு போல் என்ன செய்யக்கூடாது, தனிமையாக இருக்கக்கூடாது. ஐக்கியத்தை என்ன செய்யணும், விரும்பணும். ஐக்கியத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. சரி, அடுத்து செம்மறியாடு எப்பொழுதுமே மேய்ப்பனை என்ன செஞ்சிருக்கும், சார்ந்து தான் இருக்கும். மேய்ப்பனை சார்ந்து தான் அந்த காரியத்தை எதா இருந்தாலும் அது நடக்கணும், எல்லாம் செய்யும். ஆனால் அந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா அது வேலி தாண்டிய வெள்ளாடு. இக்கரைக்கு அக்கறை பச்சை, இங்கே புல் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே போய் தான் என்ன செய்யும், அதை தான் பார்க்கும். அங்கே என்னமோ புல் இருக்கிற மாரி, ஆனால் இங்கே 1000 புல் இருக்கும். ஆனால் மேய்ப்பனையே இது என்ன செய்யும், சார்ந்திருக்கும். வெள்ளாடு அது வழி திருப்பி தப்பின ஆடு மாதிரி சொந்த வழியை மேய்ப்பனோட ஒத்து போகாது. மேய்ப்பனோட அந்த வெள்ளாடு என்ன செய்யாது, ஒத்து போகாது. நம்ம எப்பொழுதுமே செம்மறி ஆடு போல இருக்கணும். அடுத்து செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா அந்த மேய்ப்பன் எப்படி நடத்திட்டு போய் அங்கே மேய வைக்கிறாரோ அந்த புல்லை மாத்திரம்தான் அது மேய். இந்த வெள்ளாடு இருக்க வெள்ளாடு கண்டதை மேய். இங்கே இருக்கிற வெள்ளாடு போஸ்டரை கூட மேயுது. போஸ்ட் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற வெள்ளாடை சொல்கிறேன். போஸ்ட் என்ன செய்யுது, கடிக்குது. கண்டதை மேயும். அது இந்த குட்டிக்காக வச்சிருக்கிற அந்த சாப்பாடையும் அந்த புள்ளையும் என்ன செய்யும், தாயாடு மேய்ஞ்சிரும். கண்டதை மேயும். ரைட்டுங்களா? அப்போ கர்த்தர் நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் புல்லு வசனத்தை வச்சிருக்கிறாரு. இங்கே வந்து நல்லா என்ன செய்யணும், இப்போ 1 மணி நேரம் நான் வசனத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், போடுறேன். இத்தனை ஓமை மூலம் இப்போ 8 ஓமை 4 ஊழியக்காரை அழைச்சி போட்டோம். இங்கே வந்து நல்லா என்ன செய்யணும், மேயணும். நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் படித்து நல்லா மேயணும். நான் மேயணுங்கிறது வசனத்தை சொல்கிறேன். ஏன்னா மந்தங்கிறது சபை, மந்தம் பிரதான மேய்ப்பன் அவர். இந்த மேய்ப்பன் உத்தியோகத்தை கொடுத்து பாஸ்டர் ஆண்டர் வைத்திருக்கார். எங்களுக்கு ஒரு மேய்ப்பன் உத்தியோகம், இது அவ்வளவுதான் பொறுப்பு. ஆனா பிரதான மேய்ப்பன் அவர் தான், பெரிய மேய்ப்பன் அவர் தான். ரைட்டுங்களா? அவர் தான் நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன். அவர்கிட்ட தான் இந்த மந்தைய நாங்க நல்லா மேய்ச்சி, ஆண்டவரே இவ்வளவு 70-80 ஆத்துமாக்களை கொடுத்தீங்க எங்களால் என்ற நீங்க. ஏன்னா நாங்க இந்த வசனத்தை தேவசமத்தில் இருக்கும்போது நாங்க நல்ல அசை போட்டு நல்ல மேய்ந்து அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்க அந்த வசனத்தை மேய்ஞ்சி தியானிச்சு அந்த வசனம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும், கிரியை செய்யும். ஏதோ ஒரு முக்கியமான கூட்டம், ஸ்பெஷல் மீட்டிங் போகலாம். ஆனா கண்ட இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, மேயக்கூடாது. கண்ட கூட்டத்துக்கு போகக்கூடாது.
கண்ட கூட்டத்துக்கு போனோம்னா கள்ள உபதேசம் வந்து நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, ஏதோ ஒன்றை சொல்லி அப்படியே இழுத்துருவாங்க. அப்ப நீங்க நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சபையில வசனத்தை நல்லா தியானிக்கணும். நீங்க தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்யணும், வீட்டில் நல்ல பைபிள் படிச்சு நல்ல ஜெபம் பண்ணி நல்லா தியானிக்கும் போது நம்மளை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுவரை ஆசீர்வதித்த தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாம மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவர். புரியுதுங்களா? அதனால அன்பு தேவ பிள்ளைகள், இதுல நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி எதுக்காக சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் வரும்போது நான் பேசிதான் ஆகணும். நம்ம செம்மறியாடா இருக்கணும். ஒரு மேய்ப்பன் எப்படி, மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த மேய்ச்சலை கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்போ பச்சிலையை கொடுக்கணும், எப்போ மருந்தை கொடுக்கணும், எப்போ இலையை கொடுக்கணும், தலையை கொடுக்கணும், எப்போ புல்லை மேயணும், எந்த இடத்துல ஆபத்து இருக்குது, எந்த இடத்துல கரடி வரும், எந்த இடத்துல சிங்கம் வரும், எந்த இடத்துல ஓநாய் வரும், எந்த இடத்துல சில ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும். அந்த புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறாரு அந்த மேய்ப்பன், அந்த வசனம் பிரகாரம் மேய்க்கும்போது அதில் சாப்பிடும்போது, அதில் உங்களுக்கு டைஜன் ஆகும்போது, வசனத்தை தியானிக்கும் போது அது உங்களுக்கு என்னது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால இந்த செம்மறி ஆடு, அதனால தான் இந்த 2 குரூப்பை ஆண்டவர் பிரிக்கிறார். இப்போ 33 பார்த்தோம், செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகள் என்ன செஞ்சாரு இடது பக்கத்திலும் நிறுத்தி. இப்போ 34 பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, செம்மறி ஆடுகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு என்னைக்கு பரலோகத்துக்கு போனாரோ, நான் போய் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்ன செய்வேன், கூட்டி செல்வேன்னு ஜீசஸ் ஆண்டவர் சொன்னார். அப்ப செம்மறி ஆடுகளை தான் ஆண்டவர் கூட்டி சேர்க்க வரப்போகிறார். செம்மறி ஆடுகள் தான் வலது பக்கத்தில் நிற்பவர்கள். அவர்களை பார்த்து தான், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தையை சொல்றார். அதை இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப 35 ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க, போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை என்ன செஞ்சீங்க, தீர்த்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்ன செஞ்சீங்க, சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை என்ன செஞ்சீங்க, விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்த என்னை என்ன செஞ்சீங்க, பார்க்க வந்தீங்க. எல்லாம் கவனிங்க. இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, எப்ப ஆண்டவர் ஜீசஸ் பசியா இருந்தாரு, எப்ப அவருக்கு தாகமா இருந்தது, எப்ப அவர் ஒரு அந்நியனா இருந்தாரு, எப்ப அவர் ட்ரெஸ் இல்லாம வஸ்திரம் இல்லாமல் இருந்தாரு. அவரு கூட வியாதி வருமா ஜீசஸ் கூட? எப்ப ஜீசஸ் இயேசு கிறிஸ்து வியாதியா இருந்தாரு? எப்ப அவரு போய் என்ன தப்பு பண்ணாரு, அவரு போய் ஜெயில இருந்தாரு அப்படின்னு இந்த நீதிமான்கள் கேட்கிறாங்க. அதுதான் 37. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயத்தனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். 38 பாருங்க. எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு நாங்க வஸ்திரம் கொடுத்தோம். 39 கவனிங்க. எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவன் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்ப அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு நீதிமான்களுக்கு. அப்ப ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறாரு, இதை தான் நீங்களும் நானும் செய்யணும். இந்த ஓமையில இந்த கருத்தை தான் நான் அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன், அதை ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். 40 பாருங்க. அப்பொழுது ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஒரு வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க இதுவரை செய்த உதவி, இதுவரை ஒருத்தருக்கு பசியா இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் உணவு வாங்கி கொடுத்தத, இதுவரை வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை நீங்க கொடுத்தத, இதுவரை அந்நியராக இருந்ததை நீங்க சேர்த்து கொண்டத, தாகமா இருக்கிறவர்களுக்கு உங்க தாகத்தை நீங்க தீர்த்தத, வியாதியா இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தத, தெய்வத்தை போய் இயேசுவை பார்க்கல, சகோதரர்களை மிகவும் சிறியவர்களாக அப்படிப்பட்டவர்களை, அது ஊழியக்காரரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், உங்கள் உறவினரா இருக்கலாம், பொது ஜனங்களா இருக்கலாம், இப்படி இந்த 6 கேட்டகரியில இருக்கிறவங்கள, பசியாய், தாகமாய், அந்நியராய், வஸ்திரம் இல்லாம, வியாதியாய், காவல்ல இருக்கிறவங்கள நீங்கள் எந்த சூழ்நிலையில போய் பார்த்து விசாரித்தாலும் ஆண்டவர் ஜீசஸ் சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாகி நீங்க அவங்களுக்கு, என் சகோதரர்களுக்கு எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சேன்னு நான் எடுத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இது வரைக்கும் நீங்களும் நானும் செஞ்சதை அவருக்கே செஞ்சேன்னு நினைக்கிறாரு. இந்த வசனத்தின் பிரகாரம் இன்னும் நம்மளால எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ, பசியா இருக்கிறவர்களுக்கு பசியை தீர்க்க முடியுமோ, தாகமா இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்க முடியுமோ, அந்நியர்களை சேர்த்து கொண்டு சில காரியங்களை செய்ய முடியுமோ, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு சில நேரம் வஸ்திரத்தை கொடுக்க முடியுமோ, வியாதியா இருக்கிறவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ, காவல்ல இருக்கிறவர்களுக்கு அவங்களால நம்மளால என்ற காரியங்களை செய்ய பார்க்க முடியுமோ, சில நேரம் அந்த காரியம் இல்லாவிட்டால் மீதி உள்ள காரியங்களை, இப்படி ஜெயிலில் போய் நம்ம பார்க்காவிட்டாலும் ஆவிக்குரிய சிறையில் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, காவல்னு போட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய சிறை அனுபவத்தில் இருக்கிறாங்க. என்ன சிறையில்? வியாதிங்கிற சிறை, கடன் என்கிற சிறை அனுபவத்தில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இல்லை. அப்பேற்பட்டவங்களுக்கு உங்கள் கடன் பிரச்சனை தீரும் பிரதர், எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது, கடன் பிரச்சனை அடைக்க உதவி செய்தா. வியாதிங்கிற சிறை, எனக்கு சில பலவீனம் இருந்தது, கத்தர் பலவீனத்தை கத்தர் மாற்றினா, உங்க பலவீனத்தையும் கத்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது, அந்த நேரத்தில் சில நம்மளால என்ற உதவிகளை செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் சொல்லுவார், அதை எனக்கே செய்தீர்கள் சொல்லி. இப்ப 41 பாருங்க, இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, செம்மறி ஆடு வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதே நேரத்தில் வெள்ளாடை பார்த்து இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை. 41 பாருங்க, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில போங்கள். பிரதர், நரகம் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, மனிதருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது அல்ல. பரலோகம்தான் உங்களுக்காக எனக்காக அந்த நித்திய ஜீவன் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நரகம் இந்த வசனத்தின் பிரகாரம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் தான் ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனா மனிதர்கள் சில காரியங்களை செய்யாதனாலதான் ஆட்டோமேட்டிக்காவே நரகத்துல தள்ளப்படுறாங்க, அக்கினியில போங்கிறார். இப்ப மீண்டும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. 42 பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் சில காரியத்தை நான் சொல்றேன், அதனால பிரசங்கம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்க வேண்டாம். நீங்க 42 பாருங்க. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. ஆனா ஒரு குரூப்பு நீதிமான்கள் இந்த 6 காரியத்தையும் செஞ்சாங்க. செஞ்சுட்டு தான் தெரியாம கேட்டாங்க, இந்த சிறியர்கள் எதை செஞ்சீங்களோ எனக்கே செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப ஜீசஸுக்கு நம்ம டைரக்டா செய்யல, சகோதரர்களுக்கு மனிதர்களுக்கு செய்யற காரியத்தை அவர் தனக்கே செஞ்சதுன்னு எடுத்துக்கிட்டார். அப்ப நமக்காக பரலோகம் நித்திய ஜீவன் ஆயத்தமா வாருங்கள், பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள். ஆனா இந்த இடது பக்கத்தில் இருக்கிற இந்த வெள்ளாடு குரூப்பை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் அதே 6 காரியம்தான். இதெல்லாம் வரலங்கிறார். அப்ப 44 அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நீதிமான்கள் பெரிய இவங்களும் பாருங்க, அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம். ஜீசஸ், எப்ப நீங்க வியாதியா இருந்தீங்க, எப்ப நீங்க பசியா இருந்தீங்க,
எப்ப நீங்க தாகமா இருந்தீங்க? எப்ப நீங்க ஜெயில்ல இருந்தீங்க? எப்ப அந்நியரா இருந்தீங்க? எப்ப வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க? வியாதியா இருந்தீங்க? இல்லையே. இருந்திருந்தா நாங்க ஏதாவது செஞ்சிருப்போமே, உதவி செஞ்சிருப்போமே. அப்ப மீண்டும் அதே வார்த்தை தான் சொல்றார். 45 பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ. அப்ப முதல் குறிப்பு 6 காரியத்தையும் செஞ்சாங்க. 2வது குறிப்பு வெள்ளாடு இந்த 6 காரியத்திலும் செய்யாம இருந்தாங்க. அதனாலதான் செய்யாதிருந்தீங்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு 46 பாருங்க. அந்தப்படி இவர்கள் இவர்கள்னா இந்த வெள்ளாடு குரூப்பு நித்திய ஆக்கினையை அடையவும், செம்மறியாடு குரூப் இருக்கு பார்த்தீங்களா, நீதிமான்கள் குரூப்பு, நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள். இப்பதான் மெசேஜுக்கு நான் வரேன். அப்ப இவ்வளவு நேரம் பண்ணது மெசேஜ் இல்லையா பாசன்னா? முகவரை தான். இந்த ஓமைக்கு இவ்வளவு நேரம் சொன்னது என்னது? முகவரை. இப்பதான் இதனுடைய காரியத்துல நம்ம என்ன செய்யணும் இந்த ஓமையின் மூலங்கிற காரியத்துக்கு வரேன். இந்த காரியத்துல போட்டிருக்கு, இத உலகத்தாரும் செய்யறாங்க. நடிகர் நம்ம விட செய்யறாங்க. கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு அதுல சில லட்சங்கள் சில கோடி என்ன செய்யறாங்க? பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாங்க? நம்மள அன்னதானம் போடுறாங்களா? சொல்லுங்க, பேசுங்க. போடுறாங்க. நம்மளை விட நம்ம என்னங்க அன்னதானம் போடுறோம்? ஆனா நடிகர்கள் மற்றவர்கள் உலகத்தான் நம்ம விட பசி உள்ளவர்களுக்கு உணவுகளை வணங்குறாங்க. ஆமா, ஒண்ணு வேண்டாம். இந்த திருவிழா வரும்போது நம்மளை விட அப்படியே தண்ணீர் பந்தல், அந்த பந்தல், இந்த பந்தல், மோர் பந்தல், என்னது நம்மளை விட அப்படியே லாரி லாரியா குட்டி யானெல்லாம் சேர்த்துட்டு வந்து என்ன செய்யறாங்க? அவ்வளவு செய்யறாங்க. அந்நியர்களை சேர்த்துக் கொள்றாங்க. வஸ்திரம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்யறாங்க? ஏழை ஜனங்களுக்கு உலகத்தார், நடிகர்கள், மற்ற வசதி படைத்தவர்கள், லட்சாதிபதிகள்லாம் கொடுக்கறாங்க. வியாதியா இருக்கிறவங்கள அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிலே செஞ்சு கொடுக்கறாங்க. சில ஹாஸ்பிட்டல்லாம் போனோன்னா கேப்டன் கொடுத்தது கட்டில் போட்டிருக்கீங்களா? கேப்டன் பேர் மட்டும் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க பேரெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? ஹாஸ்பிட்டல்ல கட்டில்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்மளை விட வியாதியஸ்தர் என்ன செய்யறாங்க? என்னென்ன பிரச்சனையோ கண்ணாடி என்ன செய்யறாங்க? கண் இல்லாதவர்களுக்கு கண்ணாடி செஞ்சு கொடுக்குறாங்க, முகாம் நடத்தி. அப்ப ஜெயில இருக்கிறவங்களுக்கு அவங்க காவலை எடுத்து பிரகாரம் சிலதை செய்யறாங்க. அப்ப என்னன்னா அவங்க பரலோகம் போயிடலாமா? இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த 6 காரியத்தை உலகத்தானு செய்யறாங்க. அதனாலதான் இதை நான் இப்ப வலியுறுத்த சிம்பிளா சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப பாயிண்ட சொல்றேன். நல்ல கவனிங்க. தான தர்மம், புண்ணியம், இந்த காரியங்களை இதெல்லாம் செய்யணும். 6 காரியத்தை செய்யணும், மஸ்ட், அவசியம். ஆனா இது மாத்திரம் பரலோகம் கொண்டு போகாது. நான் சொல்றத ஒத்துக்கிறவங்க ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லாமா? இப்ப சொல்ற காரியத்தோட இதையும் செய்யணும். அது என்ன தெரியுங்களா? இயேசுவ சொந்த இரட்சகரா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி, அவ எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், நடிகரா இருந்தாலும், லட்சாதிபதியா இருந்தாலும், இந்த 6 காரியத்தை செஞ்சாலும், இந்த 6 காரியத்தை செய்யறதுனால் இதுக்கு ஆசீர்வாதம் உண்டு, தர்ம தலை காக்கும். ஆனா இதை வச்சு பரலோகம் போயிட முடியாது. அதனாலதான் இந்த காரியத்தோட இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு மனுஷன் இயேசு வழியாதான், இயேசு தான் சொன்னார், நான் என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பிதா, குமாரன், பசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் பரலோகம் போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 2 காரியம். 3வது, பரிசுத்த ஆவியினுடைய என்னது? அபிஷேகத்தை பெறுகிறவர்கள், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அதே ஸ்டெப்ல இருக்கக்கூடாது. நீங்க பரலோகம், அந்த நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா 3வது ஸ்டெப்பு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல உறவு இருக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படணும். அவர் கொடுக்கிற கிஃப்ட், வரங்கள்,
சில தாளந்துகள் சிலதை கொடுக்குற, அதை உபயோகப்படுத்தணும். ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆவியானவர் துணை இல்லாமல் நம்ம பரலோகம் போக முடியாது. இப்ப ஜீசஸ் கிடையாது, இப்ப ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆவியானவருடைய காலம். அதனால ஜீசஸ் இல்லைன்னு, ஜீசஸும் பிதாவும் இணைந்து தான் ஆவியானவரோடு செயல்படுகிறார், 3 பேரும் இணைந்து. அப்ப இயேசுவே ஆவியானவரோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்தார். ஒரு செய்தியை கொடுத்தேன், யூடியூப்ல இருக்க அந்த செய்தியை கேளுங்க. இயேசுவும் ஆவியானவரும். இயேசுவுக்கே ஆவியானவர் தேவை என்றால் உங்களுக்கு எனக்கு ஆவியானவர் தேவை. மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. அப்ப ஆவியானவரால் தான் அவர் எல்லா காரியத்தையும் செய்தார். ஜீசஸ் அவர் தனியா செய்ய முடியும். பிதாவு துணையோடும் ஆவியானவருடைய இணைந்துதான் அவர் அற்புதங்களை செய்தார், சோதனையை மேற்கொண்டார், பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார், எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். ஆவியானவரால் நடத்தப்பட்டார், சிலுவையை சகித்தார், உயிரோடு எழுந்ததுக்கெல்லாம் காரணம் பிதாவும் ஆவியானவர் தான் அவர் உயிரோடு எழுப்பினார்கள். பிறந்ததே ஜீசஸ் ஆவியானவர்னால தான். கன்னி மரியாள் வயித்துல பிறந்ததெல்லாம் பார்க்க அந்த வார்த்தை மாம்சமாகி ஆவியானுடைய செயல்களை பார்க்கிறோம். சோ அப்ப அது 3வது காரியம். அடுத்து 4வது, வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வருகிறவர்களை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள வரப்போக. அவங்க தான் பரலோகம் போக முடியும். சபைதான் மனவாட்டி. பிரதர் நீங்க தான் மனவாட்டி, அம்மா நீங்க தான் மனவாட்டி, வாலிப மகளை நீங்க தான் மனவாட்டி, வாலிப தம்பி நீங்க தான் மனவாட்டி. சபையில இருந்தாதான் உங்களை என்னை எடுத்துக்கொள்ள ஜீசஸ் வரப்போகிறார். அப்ப சபை கூடுதல் மிக முக்கியமானது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, இப்ப 8 நாள் நடைபெற்றது. இது பெற்ற சபையின் மூலம் நடக்கிற 8 நாட்கள், இது மாரி பெண்கள் ஜெபம், சபை மூலம் நடக்கிற பெண்கள் ஜெபம். இந்த வாரம் வீட்டு கூட்டம் இருக்கிறது, 2வது வாரம் வீட்டு கூட்டங்கள். இப்படி சபையினுடைய நிகழ்ச்சி நிரல்ல கலந்து கொள்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இவர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒரு இல்லையா சொல்ல முடியுமா? சரி, முதல்ல ரட்சிக்கப்படணும், 2வது ஞானஸ்தானம், 3வது ஆவியானவருடைய அபிஷேகம் வரங்கள் வல்லமையில பெறணும், ஆவியானவரால் நடத்தப்படணும், 4வது ஆலயத்திற்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை மஸ்ட் முக்கியம். அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருந்துடக்கூடாது. இடைப்பட்ட நாட்களில் வீட்டு கூட்டங்கள், மற்ற பெண்கள் ஜெபம், மற்ற சபையினுடைய காரியம், இப்படி என்னென்ன இருக்கிறதோ நிகழ்ச்சி நிரல் என்ன செய்யணும், நம்ம கலந்து கொள்ள வேண்டும். 5வதாக முக்கியமா சொல்றேன், இருக்கிற இடங்களில் நம்ம சாட்சியுள்ள என்ன செய்யணும், வாழ்க்கை வாழணும். ஒரு 4 சாட்சி அப்படி என்ன மாரி 4 கையில காட்டுங்க, உங்க மனசுல பதியட்டும். என்ன சொன்னாலும் சுஜய் நான் கையை காட்ட மாட்டேன், 4 காட்டுங்கப்பா, நல்ல 4 காட்டுங்க. சரி, 1 உங்களுடைய மனசாட்சி சாட்சி சொல்லணும் உங்களை குறிச்சு. இந்த 5வது குறிப்புல இதை தான் நான் சொல்றேன். அடுத்து மனை சாட்சி, எல்லாம் மான்னு வரும். ஃபர்ஸ்ட் என்னது, மனசாட்சி. மா வருதா, மா. 2வது மா என்னது, மனைசாட்சின்னா, மனைனா என்னது, இல்லம். நம்ம வீட்டுல குடும்பத்துல உள்ளவங்க. இப்ப என்னை குறிச்சு இப்ப நல்ல பிரசங்கம் பண்ணிடலாம். என்னை குறிச்சு என் மகன்கிட்ட சாப்பிட்டா தான் கேட்கணும், உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. அதே மாதிரி நானும் உங்களையும் கேட்பேன், பயமுறுத்தல்ல. வீட்டுல தான் நமக்கு மெய்யான சாட்சி. இங்கே சர்ச்சுக்கு வந்துடலாம், எல்லாம் செஞ்சிடலாம், இப்போ நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிடலாம், ஓகேவா? என்னை குறித்து என்ன செய்யணும், என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் எப்படி பேசுகிறேன், எப்படி நடந்துக்கிறேன், எப்படிங்கிற சாட்சி வீட்டில் என் ஒய்ஃபுக்கிட்ட பாஸ்டம்மாட்ட தான் கேட்கணும், ரேச்சல் சிஸ்டர்கிட்ட தான் கேட்கணும், பாஸ்டம்மாட்ட ரேச்சல் ஏசுதாஸ்கிட்ட தான் கேட்கணும். என்ன இங்கே ஒரு ரேச்சல் இருக்காங்க, ரேச்சல் ராஜா, குழம்பிடக்கூடாது, ரேச்சல் ஏசுதாஸ்கிட்ட தான் கேட்கணும். அது மாதிரி உங்கள்கிட்ட சகோதரிமார்களே முக்காடு போட்டு மிக அழகாக இருக்கிறீர்களான்னு பார்க்கும்போது இதே அழகு உங்களுடைய காரியங்கள் இருக்கான்னு சொல்லி உங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் கேட்கணும். சகோதரர்களே, நீங்களும் கம்பீரமா உட்கார்ந்து குறிப்பெடுக்கிறீர்கள், என்னை பார்க்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள், ரிசீவ் பண்ணுகிறீர்கள். உங்களை குறித்து உங்கள் துணைவியா உங்க மனைவியோட தான் கேட்க வேண்டும். பெற்றோர்களை குறித்து யார்கிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட நல்லா கேட்கணும். பிள்ளைங்க எத்தனை நேரம் உங்களுக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்க எப்படி செய்யலாமா, அப்பா நீங்க எப்படி செய்யலாமான்னு எத்தனை சொல்லியிருக்காங்க. அப்ப பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். பிள்ளைகளை குறித்து யார்கிட்ட கேட்கணும், பெற்றோர்கள்ட்ட என்ன செய்யணும், கேட்கணும். அவங்களையும் ஆண்டவர் விடல. ஆமா, அதே மாதிரி சபையில உங்களை குறித்து ஒவ்வொருத்தரை குறித்து நான் என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். அதே மாதிரி என்ன குறித்து நீங்க என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். இதான் மனை சாட்சி.
அது சரி, இல்லத்தில் வர அது மூணாவது தான் மற்றவர்கள் சாட்சி. ஓகே, மனை சாட்சியில் நம்ம குடும்பம் ரைட்டுங்களா? இப்போ எத்தனை சொல்லிட்டேன்? 2மா சொல்லிட்டேன். சரி, அடுத்ததான் மற்றவர்கள் சாட்சி. மூணாவது என்னது? மூணாவதுமா மற்றவர்கள் சாட்சியில தான் நெய்பர். இப்போ என்னை குறித்து நீங்க சொல்லணும், உங்களை குறித்து ஒவ்வொருத்தரை குறித்து நான் சாட்சி சொல்லணும். மற்றவர்கள் சாட்சி ரைட்டுங்களா? அடுத்த 4வது இதை எல்லாத்தையும் பார்க்கலாம் மகிமனின் சாட்சி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனசாட்சி, மன இல்லம் சாட்சி, மற்றவர்கள் சாட்சி. இந்த 3 சாட்சியை விட பெஸ்ட் எந்த சாட்சி தெரியுங்களா? மகிமனின் சாட்சி. அந்த மகிமன் யாரு? இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர். அவர் நம்ம குறித்து என்ன செய்யணும்? உங்களை குறித்து என்ன குறித்து சாட்சி சொல்லணும். அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, பரலோகம் போகணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அந்த ரட்சிப்பை குறித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அது இலவசம் ரட்சிப்பு, கிருபையினால ரட்சிக்கப்படுறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால் போதாவது பாவம் கழுவப்பட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் தண்ணீரில் மூழ்கி, அதான் உடன்படிக்கை, அவரோடு கூட ஞானஸ்தானம் எடுக்கணும் பரலோகம் போகணும்னா. 3வது தூய ஆவியானுடைய வல்லமை வரங்களை பெற்று ஆவியானவரால் நடத்தப்படணும். 4வது சாட்சியுள்ள அதாவது 4வது ஆலயத்துக்கு வரணும். 5வது என்னது? சாட்சியுள்ள வாழ்க்கையில தான் 4 சாட்சி. அதுல தான் மனசாட்சி, மனை சாட்சி, மற்றவர்கள் சாட்சி. அடுத்து யார் சாட்சி? மகிமனின் சாட்சி. இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா இதோட இந்த 6 காரியத்தை செய்யணும். இன்னும் பரலோகம் போக நிறைய பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இந்த சம்பவம் வந்ததுனால இதை முக்கியத்துவப்படுத்தி இந்த 6 காரியத்தை செய்யணும். பசியா இருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும், தாகமா இருக்கிறவங்களுக்கு தாகத்தை தீர்க்கணும், அந்நீரா இருக்கிறவங்கள சேர்த்து கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை நம்மளால் என்ற வஸ்திரத்தை கொடுக்கணும், வியாதி உள்ளவர்களை நம்மளால் விசாரிக்கணும், நம்மளால் என்ற பணத்தை கொடுக்கணும், பழங்கள் வாங்கிட்டு போய் பார்க்கணும், காவலில் உள்ளவர்களை பார்க்கணும், ஜெயிலில் போய் பார்க்காவிட்டாலும் ஆவிக்குரிய சிறையில் அனுபவத்தில் உள்ளவர்களை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், விசாரிக்கணும். அப்ப அந்த 5 காரியத்தை செய்யாம இந்த காரியத்தை மட்டும் செஞ்சா நம்ம பரலோகம் போக முடியாது. அப்ப 5 காரியத்தையும் செஞ்சு பிளஸ் இதையும் செஞ்சா நிச்சயம் நீங்களும் நானும் பரலோகம் போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எழுதி வச்சுக்கங்க, நிச்சயம் நீங்க பரலோகம் போகுவீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவங்களுக்கே சந்தேகமா இருக்கும். நிச்சயம் நீங்க பரலோகம் போவீங்கப்பா, கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்க நிச்சயம் பரலோகம் போவீங்க. அப்பாடா, நான் போவேனா போக மாட்டானான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் வந்தேன், எனக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசன வார்த்தை வந்துருச்சே பாஸ்டர்னா, இந்த 5-6 காரியத்தை என்ன செய்யுங்க? செஞ்சீங்கன்னா நிச்சயம் பரலோகம் போவீங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏற்கனவே சொன்ன 5 காரியம் சொன்ன பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப அதை சொல்லி நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. அப்ப அந்த 5 காரியத்தோட இந்த 6 காரியத்தை பொதுவா இதுல ஒரே வார்த்தையில சொன்னோம்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யற காரியம், மற்றவர்களுக்கு இந்த காரியத்தை இறக்க செய்ய இதை செஞ்சீங்கன்னா நீங்க போவீங்க. பாருங்க, இது மாதிரி பிரசங்கம் இல்லை, இது மாதிரி ஓமை இல்லை, அன்னைக்கு சர்ச்செல்லாம் கிடையாது. இந்த யோபை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு இது மாதிரி வாரம்லாம் கிடையாது, பெண்கள் முகாம் ஆண்கள் முகாம் இப்படிலாம் கிடையாது, சபை ஊழியங்கள்லாம் கிடையாது. இவர் எந்த காலத்துல வாழ்ந்தார் என்று வேத பண்டிதர் சொல்றாங்கன்னா, ஏறக்குறைய அவருடைய காலத்தை கணக்கிட்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு காலத்துல தான் இந்த யோபு வாழ்ந்திருக்க கூடும் என்று அவர் கணிக்கிறார்கள். ஆனா எந்த காலத்துல வாழ்ந்தன்னு தெளிவா இல்லை. ஆனா அந்த காலத்துல ஏற்கனவே வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க, அவங்க காலகட்டத்துல, நோவா காலத்துக்கு பிறகு. சரி, இப்ப இவர் பாருங்க, இந்த செயலை செஞ்சார். இப்பயாவது இந்த 6 காரியத்தை உங்களுக்கு எனக்கும் போதிக்கிறோம், நம்ம செய்யறோம். அன்னைக்கு ஆண்டவரே அப்படி உள்ளத்துல இந்த காரியத்தை என்னத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். சீக்கிரம் எடுங்க, யோபு 29. இந்த 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 ஓமைக்கு உதாரணங்கள் தான் இந்த இதெல்லாம். முதல்ல யோபுவை நான் உதாரணமா சொல்றேன். இந்த 6 காரியத்துக்கும் உதாரணம் யோபு 29. யோபு 29 12 ஒருத்தர் வாசிங்க. பார்த்தீங்களா? முறையிடுகிற ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேனா அவருக்கு உதவி செஞ்சார். அங்க வர்ற ரட்சித்தேன்கிற வார்த்தை அவங்களுக்கு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணார். யாராவது ஒரு ஏழை முறையிட்டாங்கன்னா, யாராவது ஒரு திக்கற்ற பிள்ளைய யோபு கண்டாருன்னா, யாராவது உதவியற்றவங்களை கண்டா அவங்களுக்கு உதவி செய்வார். 13 படிங்க சிஸ்டர்.
வந்தது. கவனிக்கிறீங்களா? யாராவது ஒரு விதவை அவருடைய நாட்டுல அவருடைய ஊர்ல இருந்தா அந்த விதவிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த விதவியினுடைய இருதயத்தை என்ன செய்வாராம்? கெம்பீரிக்க பண்ணுவா. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, விதவைகளை நீங்க யாரும் அற்பமா நினைக்காதீங்க. சகோதரிகளே, விதவைகளை அற்பமா எண்ணாதீங்க. உங்களுக்கு கணவர் இருக்கிறார், நல்லது, நல்ல தீர்க்காயசை தேர்வார், உங்களுக்கு உங்கள் கணவர் இருக்கும். ஆனால் சிலர் கணவர் சின்ன வயசுலேயே, சிலர் பாதி குழந்தைகள் கொஞ்சம் ஸ்டேஜில், இப்படி நம்முடைய நாட்டில், ஏன் உங்கள் சொந்தக்காரங்களில், சபையில் இப்படி நிறைய விடோ இருப்பாங்க. உலகத்தார் விதவைகளை என்ன செய்வாங்க? அற்பமாக எண்ணுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் விதவையின் இருதயத்தை யோபு போல என்ன செய்யணும்? கெம்பீரிக்க பண்ணணும். அப்போனா அவங்களுக்கு சில நம்மளால் என்ற உதவிகளை செஞ்சோம்னா அவங்க இருதயம் என்ன செய்யும்? கெம்பீரிக்கும். கெம்பீரிக்கும். வாசிங்க சிஸ்டர். பாருங்க, எதை தரித்து கொண்டாரா? நீதியை தரித்து கொண்டேன். நீதி தான் அவருக்கு யோபுக்கு உடுப்பா ட்ரெஸ்ஸா இருந்ததான். நியாயம்தான் அவருக்கு ஒரு சால்வையும் பாகமா இருந்தது. கவனிங்க, குருடரை பார்த்தா குருடனுக்கு எப்படி இருந்தாராம்? அவரு கண்ணா இருந்தார். சப்பானி கால் இல்லாதவர்களை கண்டா, ஹேண்டிகேப்ட கண்டா சப்பானிக்கு எப்படி இருந்தாராம்? காலா இருந்தாராம். அப்பனா அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பார், அன்னைக்கு உதவி செஞ்சிருப்பார். குருடருக்கு கண்ணா அப்படி இருந்தாராம், சப்பானிக்கு காலா இருந்தாராம். அடுத்து வாசிங்க சார். ஏழைகளுக்கு அப்படி எப்படி இருந்தாராம்? அவரு தகப்பனா இருந்தார். பிரதர், ஏழைகளை ஒருபோதும் அற்பமா எண்ணாதீங்க. நீங்களும் நானும் ஏழையா இருந்துதான் இன்னைக்கு இப்ப இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா, உங்க கணவருக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா, உங்க பொருளாதார ஆண்டவர் அந்த வேலையின் மூலம், வருமானத்தின் மூலம், உள்ள தொழில் வியாபாரத்தின் மூலம் உயர்த்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா காலத்துல எப்படி இருந்தீங்க? உங்க தாத்தா காலத்துல எப்படி இருந்தீங்க? சிஸ்டர் யோசிச்சு பாருங்க. அம்மா, உங்க தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல எப்படி இருந்தீங்க? கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை படிப்படியா கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அப்ப எளியவர்களை அற்பமா நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கலாம், சொந்த வீடு இல்லாதவங்களை அற்பமா நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கார்ல போகலாம், சைக்கிள்ல போறவங்களை, டூ வீலர்ல போறவங்களை அற்பமா எண்ணாதீங்க. ஒரு காலத்துல நீங்க டூ வீலர்ல போனீங்க, நீங்க சைக்கிள்ல போனீங்க. இன்னைக்கு வேணா உங்களுக்கு கார் கிடைத்திருக்கலாம். அதனால மற்றவர்களை என்ன செய்யாதீங்க? அற்பமா எண்ணாதீங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்க கார்ல போகும்போது பார்க்கும்போது, இப்படி ஒரு காலத்துல நானும் சைக்கிள்ல போனேன். இப்படி கார்ல போகும்போது கிராஸ் பண்ணும்போது எத்தனை பேர் சைக்கிள்ல வராங்க, எத்தனை பேர் டூ வீலர்ல வராங்க. அப்ப நீங்க நினைக்கணும், ஒரு காலத்துல நானும் சைக்கிள்ல வந்தேன், ஒரு காலத்துல நானும் டூ வீலர்ல வந்தேன். கர்த்தர் என்னை உயர்த்தி இன்னைக்கு இதே ரோட்ல கார்ல போகும்படி உதவி செய்ய ஆண்டவருக்கு அதை நீங்க நன்றி பண்ணி அன்னைக்குன்னா அப்படிப்பட்டவர்களை நீங்களும் நானும் அற்பமா எண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யாது? வராது. நம்ம ஆண்டவர் ஏழைகளின் தேவன். ஒரு அலையில சொல்லாமா? விதவைகளின் தேவன். ஹல்லேலூயா. இப்படிலாம் சொல்லி துதிங்க. ஏழைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், விதவைகளின் தேவனே ஸ்தோத்திரம், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். அது தப்பா இல்ல. ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் சொல்றோம். அந்த ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்தோத்திரத்தை நீங்க இணைச்சு கொள்ளுங்க. ஏழைகளின் தேவனே ஸ்தோத்திரம், ஏழைகளை அற்பமா எண்ணாதவரே ஸ்தோத்திரம், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஏழைகளை மறவாதவரே ஸ்தோத்திரம். இப்படி என்னென்ன வார்த்தை வருதோ நீங்க சொல்லி கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் ஏழைகளை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அந்த யோபு பாருங்க எப்படி இருந்தாரு பாருங்க. இன்னொரு வசனம் 31ஆம் அதிகாரம், இன்னொருத்தர் வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 16, 31, 16. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவின் கண்களை என்ன செய்யல? பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல், பார்த்தீங்களா, நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? அப்ப ஒரு நாள் கூட தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம இவர் சாப்பிட்டதே கிடையாது. அதாவது அர்த்தம், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? இல்லவே கிடையவே கிடையாது. அந்த ஏழை ஜனங்களுக்கு, அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட்றேன்.
எளியவர்கள் வாஞ்சித்ததை. யோபு கோடீஸ்வரர், கோடீஸ்வரர்ங்கிறதுனால கொடுக்கல, அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தான் கொடுக்க முடியும். கோடீஸ்வரனும் கஞ்சனா இருப்பாங்க. ஆனா அந்த யோபு கோடீஸ்வரனா இருந்தும் அந்த விதவியின் கண்களை பூத்து போக பண்ண ஏற்கனவே பார்த்தோம். என்ன படிங்க சார்? என் சிறு வயது முதல் பாருங்க, என் சிறு வயது முதல் என்னோட வளர்ந்தான். அவர் சொல்றார் பாருங்க, என் தாயின் கற்பத்தில் நான் பிறந்தது முதல் எப்படிப்பட்டவர்களை, கண் இல்லாதவர்களை, நடக்க முடியாதவர்களை, சப்பானிகளை, விதவைகளை, ஏழை பிள்ளைகளை, அப்படிப்பட்டவர்களை, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை. அப்ப அதான் அதனுடைய அர்த்தம். நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்கள், அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு அர்த்தம் இதுதான். அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து என்ன செஞ்சேன், நான் நடத்தினேன். ஒருத்தனுக்கு ட்ரெஸ் இல்லாத இருந்தால் அவன் மடிந்து போகிறதையும், ஏழைகளுக்கு மூட வஸ்திரம் இல்லாத இருக்கிறதையும் நான் கண்டபோது திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு விரோதமா என் கைய நீட்டினது உண்டானால், எப்படி சொல்றாரு பாருங்க, என் கைப்பட்ட தோளிலிருந்து அப்படியே சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாகன்னு சொன்னார். அப்படின்னா எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அப்படி தோள்பட்ட கீழே விழுந்துருச்சா, எலும்பு, ஏன்னா உதவி செஞ்சிருக்காரு. அப்படி நான் செய்யாது இருந்தா தன்னை குறிச்சு சொல்றாரு, என் கைப்பட்ட என் தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு எல்லாம் என்ன செய்யுது, முறிந்து போவதாகன்னு சொன்னார்னா நான் செஞ்சிருக்கிறேன். என் கைப்பட்ட கீழே விழாது, என் எலும்பு முறியாது. அதான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஏதாவது செய்யாது இருந்தா என் தோள்பட்ட என்ன என் அப்படியே சரிஞ்சு விழட்டோங்கிறார். ஆனா அப்படி செய்யல, அவரு செஞ்சார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப போதிக்கிற நமக்கு இன்னும் அதிகமா நம்மளா இயன்ற வரைக்கும் நம்ம செய்யும். இப்ப பாருங்க, யாக்கோப்புல ஒரு வசனத்தை அப்படி புதிய ஏற்பாட்டு வாங்க, இது பழைய ஏற்பாடு பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். புதிய ஏற்பாட்டுல யாக்கோப்புன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, நீங்க எடுங்களே, அப்படியே எடுங்க. எபிரேயருக்கு அடுத்து யாக்கோப்புன்னு ஒரு புஸ்தகம் வரும். எபிரே 1 பேதுருக்கு முன்னாடி, அப்படியே பின்னாடி புதிய ஏற்பாட்டுல கடைசியில் இருக்கும் பாருங்க. தம்பிகளா எடுங்க, வாலிப தம்பிகளா சீக்கிரம் எடுங்க. யாக்கோப்பு, இதெல்லாம் உங்க வாலிப வயசுல பதிஞ்சிச்சுன்னா நீங்க கல்யாணம் ஆகி பின்னாடி இந்த செயல்கள்லாம் செய்வீங்க. அதனால இந்த செய்தி ஏனதானே நினைக்காதீங்க. வாலிபர்களும் எடுங்க. உங்களுக்கு வேணா நான் பக்கத்தை சொல்றேன். 313 எடுக்க முடியலன்னா மேல பக்கத்தை பார்த்து 3:1:3 313 பக்கம். சரி, இப்ப யாக்கோபு நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணதுனால அதிகமான கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நானே இப்ப நேரத்தை கருதி நானே படிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27 நீங்க படிச்சு நான் படிச்சுன்னா கொஞ்சம் டைம் வாங்குறதுக்காக நீ எடுத்துருங்க. 26, 27 நல்ல கவனிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். சரி, நாவை அடக்கணும், ஓகே. 27 தான் ரொம்ப முக்கியம், இந்த செய்திக்கு முக்கியமானது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற, சரி சேர்ந்தே படிக்கலாமா, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான தேவபக்தி. முதல்ல தேவபக்தி என்னன்னா நாவை அடக்குவது தேவபக்தின்னு, அதுக்கு தான் அந்த வசனத்தை படித்தேன். தேவபக்தினா என்னன்னா 26 யாக்கோபு 1 நாவை அடக்கிறதா தேவபக்தி. நாவை அடக்காம என்னதான் நம்ம தேவபக்தி சொன்னோம்னா, நம்ம வேணா தேவபக்தியா இருக்குன்னு சொல்லணும்னா வசனத்தின் பிரகாரம் நம்ம தேவபக்தி கிடையாது, வேஸ்ட்ன்னு சொல்லுது, வீணா இருக்கும். இப்ப நாவை அடக்கிட்டோம்னா நம்ம தேவபக்தி கரெக்டான தேவபக்தி, அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து சுத்தமான பக்தி, மாசு இல்லாத சுத்தமான பக்தி என்னன்னா 27 பாருங்க. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற அவங்க உபத்திரவத்துல அவங்கள முதல்ல என்ன செய்யணும், விசாரிக்கணும். சிஸ்டர், உங்க இருக்கிற உபத்திரத்துக்கு நாங்க ஜெபம் பண்றோம், கவலைப்படாதீங்க. அதான் விசாரிச்சு நம்ம ஜெபம் பண்றது. அப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணது மாத்திரம் போதாது, அதோடு கூட சில உதவிகளை என்ன செய்யணும்,
செய்யணும். நம்மளால இயன்ற உதவிகளை அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவிகளை செய்யணும். அதே நேரத்தில் உலகத்தில் கரைப்படாதபடிக்கு தன்னை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். விதவிக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு பாவத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. பிரதர்களா கவனிக்கிறீங்களா? ஒரு விடவுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி நம்ம பாவத்தில் என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. விதவை வீட்டுக்கு அடிக்கடி போனோம்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க? பாவம் செய்யலைன்னாலும் நம்மளை என்ன செய்வாங்க? இப்படி நம்ம குற்ற சாட்டப்படாதபடிக்கு விதவைகளுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதே நேரத்தில் விதவைகள் அற்பமாவும் எண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அடிக்கடி வீட்டுக்கு போய் மற்றவர்கள் பார்க்குற அளவுக்கு அந்த கரைப்படக்கூடாது. அதை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா 2 பேரும் சேர்ந்து போய் அந்த விதவைக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். தனித்து போய் அந்த விதவைக்கு என்ன செய்யக்கூடாது? அடுத்து இன்னொருத்தருடைய மனைவிக்கும் தனித்து போய் என்ன செய்யக்கூடாது? சத்தியத்தை பேசுறேன்னா, ஆமா, இன்னொருத்தர் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது? உதவி செய்யறேன்னு தனித்து போய் செய்யக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து போய் செஞ்சோம்னா அது யாரும் என்ன செய்ய முடியாது, உங்களையும் என்ன செய்ய முடியாது, குற்றச்சாட்ட முடியாது. இந்த 26 வருட ஊழியத்துல, இந்த வீடு சந்திக்கிற ஊழியத்துல மேக்சிமம் என்னைக்கோ ரேர், அதுலயும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு நான் போவேனே தவிர தனித்து ஒரு சகோதரி இருக்கிற வீட்டுக்கு 26 ஆண்டுகள்ல நான் போனதே இல்லை. பாஸ்ரம்மா சாட்சி, என் மகன் சாட்சி, சபையாரும் சில சாட்சியா இருப்பீங்க. என்னைக்கோ ரேரா, என்னைக்கோ ஒரு சில வீடுகளுக்கு தவிர்க்க முடிய காரணத்தினால் நான் போயிருக்கேன். நான் மட்டும் போயிருக்கேன். அதுவும் அவங்க கணவன் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், 2 சாட்சியோட தான் நான் என்ன செஞ்சிருக்கேன். அது ரேர் தான். மேக்சிமம் என்னுடைய மனைவி இல்லாமல் நான் எந்த வீட்டையும் சந்தித்ததில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்திலிருந்து உங்க எல்லார் வீடுகளையும் நாங்கள் சந்திப்போம். இந்த வருஷத்துல போன வருஷம் சந்திக்கல நினைக்கிறேன். அதுக்கு போன வருஷம் சந்திச்சோம். தனித்து நாங்கள் வரவே மாட்டோம். நானும் என் துணைவியார் மனைவி வந்து தான் உங்களுக்காக உட்காந்து பேசி ஜெபமும். சபையாரும் நீங்களும் சாட்சி. அப்ப யாரும் என்னை குற்றச்சாட்ட முடியாது. அதே போல நீங்களும் தனித்து இருக்கிற வீட்டுக்குள்ள போகாதீங்க. ஒரு சிஸ்டர் தனியா இருந்தாங்கன்னா வீட்டிலே இருந்து வாசல்ல இருந்து பேசிட்டு வந்துருங்க. கணவர் இருந்தா போங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 3 3 சொல்லுங்க. 3 இதெல்லாம் எதுக்குன்னா உங்க மனசுல பதியத்தான். 3 3 ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் சொல்றாருல, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப அவரு மட்டும் சொல்லலாமா? சேசா சொல்லக்கூடாதா? மறுபடியும் சொன்னதை சொல்லக்கூடாதா? அப்ப மறுபடியும் சொல்லுகிறேன். யாரோட எதிர்ப்பாளரோட பேசும்போது 3 பேர் இருக்கணும். நீங்களும் எதிர்ப்பாளரும் தனித்து ஏதோ அர்ஜென்ட்டுக்கு பேசலாம், ரொம்ப என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. 3வது நபர் இருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்து ஒரு 3 அடி தள்ளி நின்று பேசணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த செய்தியை கேட்டுட்டு சிஸ்டர் இருங்க, பாஸ்டர் சொன்னாரு 1 2 3. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கேப் மெயின்டைன் பண்ணணும். எதிர்ப்பாளரோட பேசும்போது என்ன செய்யணும்? ஒரு 3 அடி தள்ளி இருக்கணும். அடுத்து ஒரு 3 நிமிடம் சொல்ல வந்ததை ரத்தன சுருக்கமா வளன்னு பேசாம சுருக்கமா சொல்லிட்டு வந்தமா போனமான் இருக்கணும். அப்போ 3 பேரோட அடுத்து எத்தனை? 3 நிமிடமா? 3 அடி கேப்பு, 3 நிமிடம். அப்படி இன்னொரு பழமொழி சொல்றேன், அது சொன்னதுதான். ஆதாமுக்கு 6 அடி தள்ளி நின்று பேசணும், அது ஒரு பரிசுத்தவான் சொன்னது. இவராது 3 அடி தள்ளி நின்று பேச சொன்னாரு. ஆதாமுக்கு ஆண்களோட பேசும்போது பெண்கள் சகோதரிகளே நீங்க எத்தனை அடி தள்ளி நிக்கணும்? 6 அடி தள்ளி நிக்கணும். இவர் ரொம்ப விவரமான பரிசுத்தவான், ரொம்ப பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம். அப்படின்னா கேப்பை மெயின்டைன் பண்ண, அதான் பாயிண்ட். நமக்கு யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய விஷயம் என்னது? கேப்பை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து சகோதரர்களே, ஏவாளுக்கு எத்தனை அடி நிக்கணும்? 7 அடி, இன்னொரு அடி தள்ளி நிக்கணும். ஆதாமுக்கு சகோதரிகளே, ஆண்களுக்கு ஆதாமுக்கு எத்தனை அடி தள்ளி நின்று பேசணும்? 6 அடி. சகோதரர்களே, ஏவாளுக்கு பெண்கள்கிட்ட என்ன செய்யணும்? 7 அடி தள்ளி நின்று பேசணும். சரி, போகட்டும். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் கரைப்படாதபடி என்ன செய்யணும்? காத்துக்கணும். இப்ப யாக்கோபு 2ஆம் அதிகாரம் எடுங்களே, 2:15 பாருங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது சேர்ந்தே படிக்கலாமா? 2:15-16. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இன்னைக்கு டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு இந்த செய்திக்காக. ஓகே, படிக்கலாமா? அதே யாக்கோபு 2:15 படிக்கலாம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது
வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் புரோஜனம் என்ன? அப்ப வஸ்திரம் இல்லாம ஆகாரம் இல்லாம வரும்போது போங்க, சமாதானத்தோட போங்க அப்படின்னு எப்ப சொல்லணும்னா கொடுத்துட்டு சொல்லணும். ஒரு வஸ்திரத்தை கொடுத்துட்டு, நம்மளால என்ற வஸ்திரத்தை, ஒருவேளை ஆகாரமாவது கொடுத்துட்டு நீங்க சமாதானத்தோட போங்க, நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஒண்ணுமே கொடுக்காம, சரீரத்துக்கு தேவையானதை கொடுக்காம போங்கன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை இல்லை. அடுத்து நம்ம உபவாசம் இருக்கிறோம். நமக்கு உகந்த உபவாசம் என்ன தெரியுங்களா? ஏசாயா 58 எடுங்க, 1-2 வசனங்களை வாசித்து முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துல. ஏன்னா இந்த இந்த ஓமைக்கு தான் இவ்வளவு உதாரணம். ஒரு ஓமை புரியாவிட்டால் இந்த உதாரணம் உங்களுக்கு புரியும் என்பதற்காக தான் உதாரணத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 58, நீங்களும் நானும் உபவாசம் இருக்கிறோம், 1 வேளை இருக்கிறோம், 2 வேளை இருக்கிறோம், நல்லதுதான். ஆனா எனக்கு உகந்த உபவாசம் என்னன்னு சொல்லி ஏசாயா 58 பார்க்கும்போது அவர் சொல்றாரு, 7வது வசனம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், வாசிங்க சார், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டுல, பார்த்தீங்களா அந்த ஓமையில சொல்லப்பட்டதெல்லாம் வருது. பசி உள்ளவனை சேர்த்துக்கொள்ளு ஆகாரம் கொடுக்கறதும், துரத்துண்டவனை சிறுமையானவனை வீட்டுல சேர்த்து கொள்ளுகிறதும். பார்த்தீங்களா, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், முன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பார்த்தீங்களா, நம்ம உபவாசம் இருக்கிறோம், நல்லது. அந்தரங்கத்தில் இருக்கணும், தலைக்கு எண்ணெய் பூசணும், வெளியில தெரியக்கூடாது, அதெல்லாம் ஓகே தான். மற்ற அந்த மலை பிரசத்தை சொல்லப்பட்டதெல்லாம் கடைபிடிக்கணும். ஆனா உகந்த உபவாசங்கிறது, உபவாசத்தோடு கூட அன்னைக்கு ஒரு வேளை உபவாசம் இருக்கீங்கன்னா அந்த சாப்பாடை யாருக்காவது போய் கொடுங்க. உங்க வீட்டுல யாராவது இப்படி வர்றவங்களோ இல்லை வெளியில யாராவது ஒரு ஆகாரம் அப்படி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. அதுதான் உகந்த உபவாசம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது, துரத்துண்ட சிறுமையான வீட்டுல சேர்த்து கொள்கிறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் வஸ்திரம் கொடுக்கறது, மாசமானுக்கு ஒழிக்காமல் இருக்கிறது, அதான் உகந்த உபவாசங்கிறார். இப்ப நீங்களும் நானும் இப்ப இந்த 6 காரியங்களை செய்யணும் வச்சுக்கங்களேன். ஏற்கனவே சொன்ன பிரகாரம் பசியா இருக்கவங்களுக்கு பசி, தாகம் தீர்க்கிறோம், அந்நியனா இருக்கவங்களை சேர்த்துக்கொள்றோம், வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்குறோம், வியாதி உள்ளவர்களை பார்க்குறோம், காவலில் உள்ளவர்களை பார்க்குறோம். அப்படி செஞ்சோம்னா பரலோகத்தில் ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறாராம். ஒரு அல்லையா சொல்லாமா? அப்படி வசனம் இருக்கா பாஸ்டர்? அப்போஸ்தலர் 10 அதிகாரம் எடுங்க. இங்க செய்கிற உதவி, மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, அது பரலோகத்தில் ஆண்டவர் அதை என்ன செய்யறாராம், அதை நினைவு கூறுறாராம். அப்படி ஒரு மனுஷன் செஞ்சாரு, அந்த செஞ்ச மனுஷனை ஆண்டவரை நினைவு கூர்ந்தார், பரலோகத்துல வந்து எட்டி இருக்கான். அப்போஸ்தலர் 10:4 படிங்களே சீக்கிரம். அவனை உற்று பார்த்து, அந்த தேவதூதனை பார்த்து தரிசனம் கண்டவன பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அந்த தேவதூதன், நல்ல கவனிங்க, கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதலாக அப்படி சந்நிதியில வந்து என்ன செஞ்சிச்சு, எட்டினுச்சு. காரணம் தட்டி தான் ஆகணும் இந்த வசனத்துக்காக. அல்ல பலத்த கைகளை தட்டுங்க. பிரதர், இதுவரை நீங்க செஞ்ச ஏழை ஜனங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன காரியங்கள், சபையில சிலவர்களுக்கு வருமான குறைவுள்ளவர்களுக்கு நீங்கள் வலது கை செய்யறது இடது கை தெரியாமல் கொடுக்கிற அந்த உதவிகள், ஊழியக்காரருக்கு செய்த உதவிகள், இன்னும் மற்றவர்களுக்கு செய்த உதவிகள், பொது ஜனங்களுக்கு செய்த உதவிகள், இதெல்லாம் உங்க ஜெபம் மாத்திரம் அல்ல, உங்க தானம் தர்மங்களும், நீங்க செஞ்ச உதவிகளும் அது எங்க வந்து எட்டுமா, பரலோகத்துல வந்து எட்டும். ஏன்னா அந்த கொர்நேலியு ஜனங்களுக்குள்ள மிகுந்த தர்மங்களை செய்தார். பாருங்க, இவர் 100க்கு அதிபதி, இவர் சம்பளம், ஒரு மனைவி, பிள்ளைலாம் இருந்துட்டாங்க. எனக்குன்னு தனக்குன்னு மட்டும் செல்பிஸா இல்லாம அந்த பணத்தை 100 பேருக்கு அதிபதி, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும், அதை தானம் தர்மம் பண்ணார். இப்ப நான் உங்களுக்கு சொல்ற காரியம், பிரதர் நீங்க தசம்பா கொடுக்குறீங்க, உண்மை. மிஷினரி காணிக்க கொடுக்குறீங்க, பாசமா கெடுக்கிறாங்க, அவங்க தான் வாங்கி கரெக்டா நாங்க கொடுக்குறோம், உண்மை. ஆலயத்தின் தேவை, இந்த வேன் வாங்குற காரியத்துக்கு சிறுக சிறுக கொடுக்குறீங்க, சேமித்து வைக்கிறோம், ரைட்டுங்களா, சேமித்து வைக்கிறோம். ஆனா இதோடு கூட மாதம் நீங்க 100ல ஆரம்பிங்க. பிரதர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு 100 ரூபா ஒரு ஏழை ஜனங்களுக்கு, ஒரு 50 ரூபா, அதை அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் 200 ரூபா, அப்புறம் 500 ரூபா, இப்படி கொடுக்க நீங்க ஆரம்பிங்க.
நீங்க செய்யற உதவிகள் எல்லாம் தேவ சந்நிதியில் வந்து எட்டும். ஜெபம் மாத்திரம் அல்ல, நீங்க செய்கிற தான தர்மங்கள், உதவிகள், ஊழியக்காரர்களுக்கு செய்யற உதவிகள், இங்க ஊழியத்துக்கு செய்யற உதவிகளும், நீங்கள் கொடுக்கிற தசம பாகம், பொதுவாக கொடுக்கிற காணிக்கை, மிஷினரி காணிக்கை, இப்படி இந்த இதுவும் தேவ சமூகத்துல வந்து எட்டும். இதை இல்லாம மற்றவர்களுக்கு, பொது ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் பர்சனலா கொடுக்கிற இந்த ட்ரெஸ் இல்லாதவர்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கிற மற்ற காரியங்கள், இந்த 6 காரியங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவ சந்நிதியில் வந்து எட்டும். நீங்க 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோப்பா பட்டணத்துல கிரேக்கு பாசையில தொற்கால்னு அர்த்தம் கொள்ளும். 9:36 பாருங்க. அந்த தபித்தாள்ங்கிற ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். அவ வியாதிப்பட்டு வந்தாங்க. பேதுரு வந்தாரு. நடந்தது என்ன தெரியுங்களா? 39 பாருங்க. பேதுரு எழுந்து அவளுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும், அப்ப இந்த சிசி தொற்கால்ங்கிற சிசி தபித்தால் நிறைய விதவைகளுக்கு ஆதரவா இருந்தா. அதனால தான் அந்த அம்மா இறந்த போது, சிஸ்டர் இறந்த போது விதவைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. விதவைகள் அழுது, என்ன அழுதுருப்பாங்க? இந்த அம்மா நிறைய எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்களே, எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்களே, விதவைகளாகி எங்களை அற்பமா நினைக்காம இருந்தாங்களே, விதவைகளாகி எங்களுக்கு தன்னால் என்ற தான தர்மங்களை பண்ணாங்களே, உதவி செஞ்சாங்களே, இந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அந்த தொற்கால் தங்களோடு கூட இருக்கையில் சேர்ந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். சில சீஷர்களுக்கும் சில ஊழியர்களுக்கும் அவள் உதவி செய்ததை பார்க்க. அதனாலதான் பேதுரு வெளியே போன்னு சொல்லி தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லி அங்க என்ன செய்யறாரு? உயிரோடு எழுப்புகிறதை அங்கே பார்க்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அது ஓமை அல்ல. திடீர்னு இயேசு பேசிட்டு வரும்போதே ஏழை லாசர்னு வருவார். அதனாலதான் அது ஓமை இல்லைன்னு சொல்ல வரேன். மற்றதெல்லாம் சிலது ஓமையா பேசியிருக்காரு. சிலர் ஓமைன்னு சொல்றாங்க. லைக் அவங்க விருப்பப்படி சில ஊழியக்காரர்கள் அது ஓமேனுங்கிறாங்க. நான் அவங்களுக்கு எதிர்ப்பு அல்ல, அது அவங்களுடைய கருத்து. ஆனா என்னுடைய கருத்து, ஏழை லாசரு சம்பவத்தை சொல்லுவாரு, அது ஓமை கிடையாது. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கும்போது திடீரென்று என்ன செய்வாரு? பேரை சொல்லி கரெக்டா என்ன செய்வாரு? சொல்லுவார். அதனால என்னுடைய கருத்து, அநேக பரிசுத்தவான்களுடைய கருத்து என்னுடைய கருத்து போல இருப்பதனால அது ஓமை அல்லங்கிற சிலர் ஓமைன்னு சொல்றாங்க. லைக் அவங்க விருப்பப்படி. அதே மாதிரி நீங்க எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த பணக்காரன், இது லூக்காவில் தான் இருக்கு, நீங்க எடுக்க வேண்டாம். 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு, இப்ப எடுக்க வேண்டாம், முடிக்க போறேன். சம்பூர்ணமா சாப்பிட்றான், லக்ஸூரியா இருக்கிறான், தப்பே இல்லை. அவனுக்கு வசதி இருக்கு, நல்லா சாப்பிட்றான், நல்லா ட்ரெஸ் சூப்பரா உடுத்துறான், வருமானத்துக்கு தக்க ட்ரெஸ் எல்லாம் ஓகே. அவன் செஞ்ச தவறு என்ன தெரியுங்களா? பக்கத்துல வீட்டுல எதுக்கால இருந்த அந்த ஏழை லாசர் புண்கள் வந்து அவன் பருக்கள் என்ன செஞ்சது? நாய்கள் நக்குனது. அவன் கேர் எடுத்து அந்த புண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு டாக்டர் அழைச்சிட்டு போயிருக்கலாம், அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். அதுதாங்க அவன் பண்ண தப்பு. அவன் நரகத்துக்கு போனதுக்கு அதான் காரணம். இப்ப புரியுதுங்களா? ஒருத்தருக்கு உதவி செய்யறது நம்மள பரலோகம் கொண்டு போகணும். ஏற்கனவே அந்த ரெச்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் அதெல்லாம் செஞ்சுட்டு இதோட இதையும் செய்யணும். அதை தான் ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிட்டேன். வெறும் இது உதவி மட்டும் அல்ல, அதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டு டெய்லி வேதம் வாசி ஜெபம் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த காரியங்கள் உதவிகள் செய்யும்போது அது நிச்சயம் நம்மளை பரலோகம் கொண்டு போயிடும். அவன் நல்ல பணக்காரன். ஐயர்மார் வந்திருப்பாங்க, வந்துருந்து அவன்லாம் பெரிய பெரிய விஐபிலாம் அவன் அடக்க ஆராதனைக்கு வந்திருப்பாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன் அதை தியானிக்கும் போது. அப்போ ஃபாதர் வந்திருப்பார். ஒருவேளை ஆர்சியா இருந்தால் ஃபாதர் வந்திருப்பார். சிஎஸ்ஐ அவர் இருந்திருந்தாருன்னா ஐயரா இருந்திருப்பார். சபை விசுவாசியா இருந்தால் என்ன மாரி என்ன செஞ்சிருப்பாரு? பாஸ்டா இருந்திருப்பார். எங்களுக்கு என்ன சோதனைன்னா, எல்லாரும் மத்தியிலையும் அவருடைய குட்டாலாம் என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய நிறைய நல்ல காரியத்தை தான் சொல்லணும். அவர் எல்லாம் சொல்லியிருப்பாரு, இவர் நிச்சயம் பரலோகம் போவார். அப்படிதான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் அப்படிதான் நம்பி பண்றோம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்களும் நான் இருந்தா நிச்சயமா பரலோகம் போயிரும். எத்தனையோ அடக்காரனை போயிருக்கோம், அவங்க நல்ல வாழ்க்கையை கண்டு சாட்சி சொல்லி இருக்கோம். ரைட்டுங்களா? சரி, சில இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். ஏன்னா அவங்க சாட்சி கிடையாது, வந்தவர்களுக்கு என்ன செய்யறோம்? பிரசங்கம் பண்ணிக்க. சரி, போகட்டும், விஷயத்துக்கு வாரேன். இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனா இந்த ஏழை லாசரு அந்த அந்த முனிசிபாலிட்டியில வந்து அவர் செத்துட்டாரா, அடக்கம் பண்றது கூட யாரும் அனாதை, அடக்கம் பண்றது கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க.
அந்த முனிசிபாலிட்டியில் வந்து அவங்க அடக்கம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வரேன், காரியத்துக்கு வரேன். காரியத்தின் கடத்தொகை 2 பேரும் மரிச்சாங்க. இந்த ஏழை லாசரு ஆபிரகாம் மடியில் போய் என்ன செய்யறாரு? தேற்றப்படுறார். அந்த பரதேசில பரலோகத்தின் ஒரு பகுதியை இளைப்பாறுற ஸ்தலத்துல இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். ஆனா பணக்காரன் அந்த நரகத்துல போய் ஒரு சொட்டு கூட, தம்பி அந்த வாட்டர் கொடுப்பா, அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட என்னது கிடைக்காம நான் தாகமா இருக்கிறேன். அந்த ஏழை லாசரு விரல தொட்டு, இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப நடந்தது உங்களுக்கு தெரியும். அங்க நரகத்துக்கு போனா பரலோகம் வர முடியாது, பரலோகத்துக்கு போனா நரகத்துக்கு, அங்க ரெண்டுத்துக்கும் கேப், அவ்வளவுதான். அப்ப அந்த பூமியில இருக்கும் போதே தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எக்காரணத்தை கொண்டோ நானோ என் குடும்பமோ என் திருச்சபை மக்களோ நரகத்துக்கு அல்ல, அது பிசாசுக்கு அவன் தூதருக்கும் தான். ஏற்கனவே படிச்சிட்டோம். எனக்கு நீங்க பரலோகம் தான் வச்சிருக்கீங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காரியத்துல நான் இன்னும் செய்வேன் ஆண்டவரே, நிச்சயம் நான் பரலோகத்துக்கு போவேன், அநேகரை பரலோகத்துக்கு கூட்டி சேர்ப்பேன், ஆத்மாதாயம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானத்தோடு இந்த ஓமையை நம்ம முடிக்க போனோம். அதுதான் இந்த ஓமை உங்களுக்கு இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதுக்கு அதான் முக்கியம் தான். காரியத்தின் முக்கியத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்ப அவனுக்கு அங்க போய் தான் ஆத்ம பாரம் வருது. இந்த பணக்காரனுக்கு, எனக்கு எத்தனை சகோதரர் இருக்காங்க? 4 5 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த ஏழை லாசரு உயிர் தெழுந்து போய், நான் தான் லாசரு, நான் புண்ணா இருந்தேன், உங்க அண்ணன் பணக்காரன்ட்ட, உங்க சகோதரன் பணக்காரன் வாசல்ல இருந்தேன், நீங்க ரட்சிக்கப்படுங்க, சர்ச்சுக்கு போங்க, ஞானஸ்தானம் எடுங்க, ஆவியான அபிஷேகத்தை பெறுங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த 6 காரியங்களை செய்யுங்க, ஏழை ஜனங்களுக்கெல்லாம் உதவுங்க அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்படுவாங்கன்னு அவர் சொல்றாரு பணக்காரன். அப்ப அவர் சொல்றாரு, ஆல்ரெடி அங்க ஊழியக்காரரும் மோசே மாரி ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவங்க சொன்னாலே போதும், இவர் போய் இந்த லாசரு வந்தாலும் உங்க சகோதரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்ற. சரிங்களா? அப்ப அந்த பணக்காரன் நல்லவர் தான், எவ்வளோ காரியத்தை செஞ்சிருப்பாரு. அவர் நரகத்துக்கு போனதுக்கு காரணம் இந்த செம்மறி ஆடு மாரி இல்லாம வெள்ளாடு மாரி இருந்துட்டார். ஆனா ஏழை லாசரு செம்மறி ஆடா இருந்தார். அவர் பணக்காரன் செம்மறி ஆடா இருந்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து, அவருக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து, அந்நியனுக்கு ஏதாவது, அவர் பெரிய பணக்காரன், உதவி செஞ்சு இதெல்லாம் செஞ்சிருந்தா நிச்சயம் அவர் பரலோகம் போயிருப்பா. இப்போ புரியுதுங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் மற்ற காரியங்களை செய்வது போல இந்த காரியத்தையும் நம்ம செய்யும்போது நிச்சயம் நமக்கு பரலோகம் உண்டு. ஒரு சின்ன தீர்மானம் எடுப்போம். இது நீங்க செய்யறீங்க, நீங்க தசமபாகம் காணிக்க மற்றதை கொடுத்துட்டு ஏழை ஜனங்களுக்கு கொடுக்குறீங்க. சபையிலையும் ஒரு சிலருக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, நான் கேள்விப்படுறேன். ஒரு சிலர் பொருளாதாரத்தில் குறை உள்ளவர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. வலது கை செய்யறது இடது கை தெரியாத மாதிரி கொடுக்குறீங்க, பொது ஜனங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னும் ஆண்டவரே, பெரிய லட்சம் வந்தாதான் நான் கொடுப்பேன் அல்ல, இருக்கிறதுல உங்களுக்கு சில ஆயிரங்கள் வரும்போது அதுல சில 100 200 மாதம் கிராச்சுவலா அப்படி உங்க வர செலவு எழுதும் போது அந்த செலவு அப்படியே அந்த செலவு பகுதியில் அது அந்த ஏழைகளுக்கு, பொருளாதார குறை உள்ளவர்களுக்கு, இப்படி அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவர்களை போய் பார்க்க சென்றேன், ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன், ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன், பழம் வாங்கிட்டு போனேன். உங்க செலவு பழங்கள் 500 ரூபா, அது 500 ரூபா, 1000 ரூபா, இப்படி நீங்க அநேகர் செய்யறீங்க, நான் செய்யறேன், நீங்க செய்யறீங்க. ஆனா பெருமைக்காக அல்ல, இன்னும் அதிகமா செய்யணும். அதான் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அப்படியே எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து